மக்களே நம்ம சீமான் என்ன புது கதையோட வந்திருக்காரு. அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் போற பாத்துட்டு வாங்க. பஞ்சாப்ல நிறைய சொந்தக்காரங்க எனக்கு 70-80 வயசு ஆகலாம். சிமான்னா சிமான்னா என்னப்பா கொடுவே. எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு நமக்கு. இந்த தம்பீஸ்வரன், நாகாலாந்து, திரிபுரா, மேகாலயா, காஷ்மீர், எல்லா இடத்துலயும் இருக்கு. தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம். யோ, உனக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு, ஆனா உனக்கு ஓட்டு போடுறதுக்கு மட்டும் ஆளே இல்லைன்னு நினைக்கிறேன். 15 வருஷமா முயற்சி பயிற்சி எடுத்து உன் வாழ்க்கையவே எழுந்துட்டு இருக்க. உன்னை நம்பி வந்த தம்பிகளின் வாழ்க்கையை ஏமாத்தி திருநிதி இல்ல, இப்ப உதயநிதி மாறி மாறி தாவிட்டு இருக்கு. இப்ப பஞ்சாபுக்கு போய் ஒரு கதையை உருவிட்டு வந்துட்ட போல. இந்த கதையெல்லாம் கேட்டான் வை, பஞ்சாப்காரன் உனைய சப்பாத்தி சூற கட்டையிலே ஓடி ஓடி விரட்டுறதுக்கு வருவான். பஞ்சாப்ல போய் எலெக்ஷன்ல இருந்து பஞ்சர் ஆக்கிட்டு வந்தாலும் திருந்துவேன்னு நினைக்கிறேன். அது என்னது, பஞ்சாப்ல வந்து எல்லாம் கேட்பாங்க சீமானா அப்படின்பாங்களாமா. எதுக்கு திரும்ப கூப்பிட்டு இருப்பாங்க, நீங்க நல்லா முட்டை போடுவீங்கன்னு சொன்னாங்க எங்க தமிழ் நண்பர்கள். வந்து எங்களுக்கு கொஞ்சம் முட்டை போட்டு போங்க, அவுச்ச முட்டையா ஆம்லேட்டா கலக்கியா போட்டு போங்கன்னு கெஞ்சி கேட்டிருப்பானுங்க. அதை வந்து எதையாச்சும் ஐயோ சாமி நீ விடுற கதைக்கும் கீழே ஒரு 4-5 பேர் கை தட்டுறானுங்க பாரு. அவனுங்களை நினைச்சாதானே ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு பாவம். ஆனா அவனை இருக்கிற வரைக்கும் நீ பொழிச்சு பண்ண திரள்நிதி உதயநிதினு வாழ்ந்துட்டு இருக்க. எப்பா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. அடுத்த கதையில சந்திப்போம். நன்றி.